மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பேச்சு என்பது வெற்று ஆவி என்று அக்தொரு கலை. பேச்சை கலையாக்குவது அறிவுடைமை, பேச்சை வெறுமையாக்குவது அறிவுடைமை ஆகாது. இது திருவிக்கா சொன்ன ஒரு பொன்மொழி. இன்னைக்கு மேடையில எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கலை அப்படின்னு தான் திருவிக்கா சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அரசியல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு பல அரசியல் மேடைகள்ல ஏனோதானோன்னு பேசிடுறாங்க. இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது. அப்படி பார்த்தா புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழக தலைவர் நிறுவனர் விஜய் ஒரு 2 நாளா வெவ்வேறு வகையில பேசியிருந்தார். இவருடைய பேச்சு மக்கள் மத்தியில எந்த மாதிரியான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐயம் பலருக்கு இருக்கு. சில விமர்சனங்களையும் அவர் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி நடந்த அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு தருவதற்கான முதல் மேடை 27ஆம் தேதி ஜூன் 27ஆம் தேதி நடக்கும் போது அரசியல் பேசும்போது சிறப்பாகவே பேசினார்னு சொல்லலாம். அதாவது கள்ளச்சாராயத்தை பத்தி ஒரு எதிர்ப்பு அலைய பேசியிருந்தார். இங்க நிறைய போதைப் பொருள் நடமாடுது, தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த தவறிட்டது அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தை ஆணித்தரமா முன்னி வச்சார். அதுக்கு என்னன்னா பல மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு கிடைச்சது அப்படிங்கறதான் என்னோட கருத்து. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்ல இன்னைக்கு வந்தாலும் போதைப் பொருள் எல்லாம் எதுக்குறாரு, ஒரு அரசை எதிர்த்து தன்னோட அரசியலை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிறப்பாகவே பேசப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு விமர்சனம் வந்துருச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவனுக்கு 10 லட்சம் அறிவிச்சிருக்கிறாங்க, இதை போய் விஜயும் போய் பாக்குறாரு, இதெல்லாம் இவர் அரசியலுக்கு சரியானதாங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. இருந்தாலும் மாணவ மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த அரசியல் மேடையில் அவர் சொன்ன அந்த விஷயம், போதைப் பொருளுக்கு எதிரான அந்த சொன்ன விஷயம் பல மக்களால் பாராட்டப்பட்டுச்சு. ஆனா அடுத்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் தேதி அதாவது கடந்த 3ஆம் தேதி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீட்டுக்கு எதிரான ஒரு குரலை கொடுத்திருந்தார். இந்த நீட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க திமுகவோட அரசியல். சரியா தப்பா அல்லது இதை நம்ம ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேண்டாமா அப்படிங்கிறத தாண்டி இந்த நீட்டுங்கிற ஒரு அரசியலை திமுக தான் காலங்காலம், அதாவது முதல்ல தொடக்கத்திலேயே எதிர்த்து தனக்கான அரசியலை அவங்க கை வச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கையில அவங்க கை வைக்கக்கூடிய அரசியல் அந்த நீட்டை இவர் தொடரும்போது என்ன ஆகுதுன்னா விமர்சனத்துக்குள்ளாயிரு. அதாவது அப்ப இவரும் சராசரியான ஒரு அரசியல்வாதி தான், இவற்றை பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கணைகளை மக்கள் மத்தியில எழும்பியிருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட்டு இன்னைக்கு பல ஆண்டுகள் தாண்டி சில பேர் அதுல ஊறி இதுலயும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மாணவர் மத்தியில ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இது நான் திரும்பவும் சொல்றேன், இது சரியா என்னோட நிலைப்பாடு என்ன அந்த கருத்துக்கே உள்ள வரல. ஆனா மாணவர் மத்தியில நீட்ல 2 தடவை எழுதலாம் 3 தடவை எழுதலாம், எழுதி நம்ம என்ன செஞ்சிடலாம், எப்படியும் பாஸ் பண்ணிடலாம், டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சில மாணவர்கள் ஆசை நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அப்படி சில பேரோட வந்துட்டு இருக்கு. நான் சொல்ல சில பேர் தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கே அரசியல் மேடையில விஜய் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீட்டை இப்படி சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு பெற்றோர் சொல்றாங்க. ஆக அதை தாண்டி அது ஒரு கேள்வி கணையா பல மாணவர்கள் விஜய் அந்த நீட்டை எதிர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது உண்மையிலே உருவாக்கப்பட்ட ஒண்ணா ஜோடிக்கப்பட்ட ஒண்ணா அப்படிங்கிறது அது உங்கள் பார்வைக்கே விட்டுறலாம். இங்க நீட்டுக்கான அரசியல் செய்யும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சிகளா இருக்கட்டும் தெளிவான ஒரு அரசியலை வைக்கிறாங்க. அதுல நீட்டை கொண்டு வந்த அரசியல் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் எவ்வளவு பேரு எம்பிபிஎஸ் ஆயிருக்கிறாங்க, நீட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேரு அதே மக்கள் எம்பிபிஎஸ் ஆயிருக்காங்க, இதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமான்னு சொல்லி நீட்டை கொண்டு வந்த அரசியல்வாதி தெளிவா வைக்கிறாங்க. அதுக்கு பதில் இன்னும் தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியில இருந்து எதுவும் வரல. இப்படி ஒரு குழப்படியான சூழல்ல புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறவர் நல்ல நிதானமா பேசியிருக்கலாம் அல்லது பேசாம இருந்திருக்கலாம் அல்லது தனக்கான ஒரு நிலைப்பாடு என்னங்கிறத பேசியிருக்கலாம். ஆனா தனக்கான ஒரு நிலைப்பாட பேசினார். நம்ம 100% ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை இருக்கணும், அந்த மாநில கல்விக் கொள்கையில தான் மாணவர்கள் படிக்கணும், அதுக்கு என்ன செய்யறது, என்னோட
ஆதரவு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த நிலைப்பாடு வந்து வரவேற்கத்தக்கது. அதை மட்டும் பேசியிருக்கலாம். ஆனா ஆளுங்கட்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்டதிட்டங்களை வந்து நானும் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை, அந்த ஆதரிக்கிறேங்கிற வார்த்தை வந்து மக்கள் மத்தியில ஒரு வேறு விதமான விமர்சனங்களை உண்டாக்கி இருக்கு. ஏன்னா புதுசா ஒரு அரசியல் வைக்கிறவங்க யாரையோ ஒரு ஆளை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் இருக்க வேண்டிய இருக்கும். டக்குன்னு என்ன செஞ்சிட முடியாது, ஆதரிக்க முடியாது. அதாவது முதல் மேடையில கள்ளச்சாராயத்தை எதிர்த்து ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுத்த விஜய் இரண்டாவது மேடையில வந்து நீட்டுக்காக குரல் ஆதரிக்கிறார் அப்படிங்கிறது வந்து இந்த சமநிலைப்பாடான அரசியலை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியல. நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல வந்து சொல்லியிருக்கிறேன், இது வந்து குட்டி ஸ்டோரி அல்ல. இன்னும் 2 வருஷத்துல நீங்க ஒரு முதல்வருக்கான போட்டி வேட்பாளராக இருக்கையில உங்களுக்கான பேச்சு அப்படிங்கிறது இன்னும் முதுமை வாய்ந்ததாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது பல ரசிகர்களோட பல பொதுமக்களோட உங்கள் மேல பிரியம் வச்சிருக்கிறவங்க கூட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பேச்சு இருந்தால் அந்த பேச்சு வந்து உண்மையிலே வெற்றி கிடைக்கும். தாங்களுக்கும் அந்த வெற்றியை சுவைக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது என்னோட கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.